இங்கே எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறேன். தாவேக்காரன் தாவேக்க அலுவலகத்தில் வந்து பேசியிருக்கணும்னு சொல்கிறேன். அதற்கான ஒரு இடம் இருக்குல்ல. நீங்களும் நானும் அண்ணன் தம்பி 2 பேருக்கும் பிரச்சனை. வீட்டில் தானே வச்சு பேசுவோம். ரோட்டில் நின்று அடிச்சுப்போமா இல்லை இன்னொருத்தட்ட போய் சொல்லுவோமா? அப்போ யார் பிரச்சனை எங்கே பேசுவாங்க? ஆனா சில பேர் அதிருப்தி பட்டாங்கன்னா அவங்க சமூக வலைதளங்களே போடுவாங்க. ஏன்னா அரசியல் அது யாருக்கு சில பேர் மேல விமர்சனங்கள் இருக்குது, அவங்கள மேல கருத்து சுதந்திரம் இங்க இருக்கு. அரசியல் சாசன சட்டம் சொல்லி கொடுத்துருக்குது. அவங்க கருத்துக்களை சொல்லியிருப்பாங்க. என்னுடைய கருத்தை நான் சொல்றேன், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்றேன். அதை நீங்க ஏத்துக்கிட்டீங்கல்ல, இதை ஏத்துக்கங்க. அது சொன்ன நபர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்க முன்னாடி வந்து சொன்னாரா? இல்லை. ஆனா உங்க முன்னாடியே நின்று சொல்றேன்ல, அப்படி எந்த சம்பவம் அங்க இல்லை. புரியுதுங்களா? அங்கே எல்லாரும் தெளிவாக இருக்காங்க, ஒற்றுமையாக இருக்காங்க. 2026 மிகப்பெரிய மாற்றம் வேணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. ஆனால் சில பேர் என்ன சொல்கிறாங்க, விஜய் வந்து அரசியலுக்கு முழுக்கு போட போறாரு. சில பேருக்காக அரசியல் கட்சி இல்லை. இல்லை சொல்கிறாங்க. சில பேருக்காக அரசியல் கட்சி இல்லை. விஜய் அவர்கள் அரசியலுக்கு முழுக்கு போட்டு போக போறாரு. அதான் சில பேருக்காக அரசியல் கட்சி இல்லைன்னு சொல்லிட்டேன். அப்போ இந்த கேள்வி என்ன மாதிரி கேள்வி? சில பேருக்காக இந்த அரசியல் கட்சி இல்லை, அவர்களுக்காக தொடங்கப்பட்டதும் இல்லை. மக்களையும் மண்ணையும் மாற்றத்துக்காக வேணும்னு பாதிக்கப்பட்டவனுக்கு தெரிஞ்சு என்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சுதான் அத்தனை பேர் இங்கே வந்து நிற்கிறான். இன்னைக்கு அவர் பக்கம் நிற்கிறான். யாரும் இன்னைக்கு தான் பணம் கொடுத்துருக்கிறாரு, இன்னைக்கு தான் மக்களை சந்திக்கிறாரு. நடந்த 3வது நாளே மறுநாளே யாராவது அவர் மீது குறை சொன்னாங்களா? அவருக்கு இருந்த அனுதாபங்கள், அவருக்கு இருந்த ஆதரவாளைகள் அதிகமாக தான் ஆச்சு. அதை உங்களால் பார்க்க முடிஞ்சு இல்லை? பார்க்க முடிஞ்சா இல்லையா? யாரோ சில பேர் சொல்லிட்டா வந்தவங்க போனவங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ